எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கண்ணம்மாஸ் விலாக்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, குட்டி விலாக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ரொட்டீன் விலாக் தான். ரொட்டீன்னா டெய்லியுமே இந்த மாரி இருக்காதுங்க. வாரத்துக்கு 1 நாள், 2 நாள் அந்த மாரி வேலைகள் அதிகமா இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். 5 மணிக்கு எந்திரிச்சு பெரட்டை சூப் வச்சு என் பையனுக்கும், எங்க மாமாவுக்கும் குடுத்துட்டேன். எனக்கு இருக்கு பாருங்க. நான் கொஞ்சம் குடிச்சேன். ரொம்ப சூடா இருக்கவும் குடிக்காம வச்சுட்டேங்க. பாருங்க குடிக்கணும். இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. முன்னாடி படி எல்லாமே கழுவணும். வாசல்லாம் கழுவிட்டு மிஷினில் பெட்ஷீட் போட்டு விட்டேன். ஓடிக்கிட்டு இருக்கு. குழம்பு அடுப்பில் வச்சு விட்டுருக்கேன் பாருங்கள். குழம்பு வச்சு விட்டுட்டேன். காயுது. மொச்சப்பயிறு குழம்பு தாங்க. இது காயட்டும். இது பார்த்திங்கன்னா கம்பு மாவில் நைட்டு தாங்க ஆட்டி வச்சேன் தோசைக்கு. தோசை இல்லைன்னா பனியாரம் ஊற்றலாம்னு. அது பாருங்கள் புளிக்கவே இல்லை. லைட்டாக தான் புளிச்சிருக்கு. இன்னும் புளிக்கவே இல்லை. சரி கொஞ்சம் இந்த ராகி மாவு ஆட்டினது இருக்குது. அந்த மாவு கூட கலந்து என் பையனுக்கு ஊற்றி கொடுக்கணும். அப்புறம் நாங்கள் லேட்டாக தானே சாப்பிடுவோம். அப்போ புளிச்சிரும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் மட்டும் தான் அங்கே ஊற்றணும். தேங்காய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் முன்னாடி எல்லாமே கழுவணும். அந்த இது வாசலில் படியெல்லாம் கழுவுனா தான் அடுத்தடுத்து வேலைகள் சீக்கிரமாக செய்ய முடியும். இன்னும் வீடெல்லாம் மாப் போடணும். பெட்ஷீட்டு துணி எல்லாமே துவைக்கணும். பாத்ரூம் கழுவணும். பாத்ரூம் கழுவுறாதாங்க நமக்கு பெரிய டாஸ்கேவும். இன்றைக்கி மாவு வேறாட்டணும். அரிசி ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து ஒவ்வொன்றா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து வேலை இருந்துகிட்டே இருக்கும். சரிங்க, குழம்பு காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். முன்னாடி எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். சரியான பனி, ரொம்ப ஓவர் பனியாக இருக்குது. பனி மூட்டம் அதிகமாக இருக்குங்க. பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால தான் வாய்ஸ் கொடுக்குறேன். காப்பிரைட் வந்தாலும் வந்துடும்னு. பாருங்கள் பனி மூட்டமாக எப்படி இருக்குன்னு. வாங்க டக் டக்குன்னு உள்ளே போய் வேலையை முடிச்சுட்டு வந்து முன்னாடி வாசல்லாம் கழுவணுங்க. டைம் ஆயிடுச்சு. தம்பி கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம போய் முன்னாடி கழுவிட்டு வந்தால் தான் அடுத்தடுத்து வேலைகளை வந்து சீக்கிரமாக நம்ம பார்க்க முடியும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் உங்களை பார்க்குறேங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சது வேலை முடிய 12 மணி ஆயிடுச்சு. தண்ணிக்குள்ளேயே இருந்தது. ரொம்ப பார்த்திங்கன்னா உடம்பு ஐஸாக இருக்குது. அப்படியே கதகதகதன்னு இருக்குது. உடம்பு குதுகுதுன்னு வருதுங்க. முடியாமல் பேசாமல் தூங்கிட்டேன். வேலையில் முடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன். இப்போ தான் எந்திரிச்சேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. மாத்திரையை போடணும். மாத்திரையை போட்டால் தான், இல்லைன்னா ஒன்றும் செட் ஆகாது போல் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது உடம்பு. தண்ணிக்குள்ளே இருந்தாலே எனக்கு பார்த்திங்கன்னா முடியாமல் போகுது. அதுவும் இல்லாமல் கிளைமேட் வேறு ரொம்ப பனி கூடுதல் அடிக்குதா. மலங்காட்டில் இருக்கிறவங்களாம் எப்படி தான் இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு குளிர் தாங்க மாட்டேங்குதுங்க. எங்கள் வீட்டில் பசங்க எங்கள் மாமாவுக்கெல்லாம் தெரியல. ஆனால் எனக்கு தான் பார்த்திங்கன்னா லேசாக ஒரு மாதிரி வாடகாற்று அடித்தாலே நான் குளிருக்கு தாங்க மாட்டேன். அந்தளவுக்கு உடம்பு வீக்காக இருக்குது. நான் வீட்டில் இருக்கேன்னு தான் பேர். வேலைக்கு போயிட்டு வரவங்க உடம்பு கூட நல்லா இருக்குது. நான் வீட்டில் இருந்துக்கிட்டு என்னோடய உடம்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாயிருச்சு. ஊரில் எல்லோரும் கேட்பாங்க, நாங்கள் வேலைக்கு போகிறவங்க கூட நல்லாயிருக்கும், நீ என்ன இப்படி இருக்க அப்படின்னு. அப்படிதாங்க ரொம்ப உடம்பு பார்த்திங்கன்னா வெயிட்டும் போடாது. நான் பகல் ஃபுல்லாக நல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்கிடுவேங்க. நல்லா தூங்கினாலுமே எனக்கு வெயிட் போடாது. நார்மலாக தான் வெயிட்டாக இருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப மெலிஞ்சிருச்சு. எதுக்கு மெலிஞ்சுன்னே தெரியல எனக்கேவும். எல்லோரும் கேட்பாங்க என்னாச்சுன்னு, எதுக்கு இவ்வளோ மெலிஞ்சு போயிருக்க அப்படின்னு. என்னன்னு தெரியல. அப்பப்போ மெலிவேன், அப்பப்போ கொஞ்சம் நார்மலாக வெயிட் போடுவேன். அப்படிதாங்க இருக்குது உடம்பு. நம்ம வீட்டில் இருக்கும்போதே இப்படி இருக்குது. வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் போல் இருக்குது. அப்படி தான் தோணுது. ரொம்ப அப்படியேவும் இங்கே பாருங்க ஐஸாக ஜில்லுன்னு இருக்குது. இந்த சொட்ரு போடவும் தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. கனகனன்னு நல்லா இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே வேர்க்க ஆரம்பிச்சிடுது. இந்த சொட்ரு ரொம்ப ஹீட் கொடுக்கும் போல் இருக்குது. நைட்லலாம் பார்த்திங்கன்னா இடையில நான் கழட்டி போட்டுருவேன். அப்புறம் குளிர் அடிச்சேன்னா எடுத்து போட்டுக்கிடுவேங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. உடம்பு ரொம்ப அம்மா குளிருதுங்க. அப்படியேவும் பெட்டில் படுத்துக்கிட்டே இருக்கணும் போல தான் இருக்குது. அந்தளவு இருக்குது உடம்பு. ரொம்ப மோசமாயிடுச்சு. காலையிலேருந்து இந்த மாதிரி தாங்க வீடு சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வேலை எல்லாமே முடிஞ்சு. நைட்டு டிஃபனு தான் செய்யணும். என் பையன் ஸ்கூல் விட்டு வரவும் தம்பிக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் டிஃபனு. என் பெரிய பையன் வேறு நீ காலேஜிலேருந்து வரான், லீவ் ஒரு வாரத்துக்கு. நைட்டு எப்படியும் 10, 11 மணி ஆயிரும் வர்றதுக்கு. இந்த தம்பிக்கு ஏதாவது ரெடி பண்ணணும். சரிங்க, வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.